SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திமுக நேற்று முளைத்த காளான் அல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 51 நிர்வாகிகள் உட்பட மாற்றுக் கட்சியை சேர்ந்த 3000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுகவில் இணைந்துள்ளவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சி என்றால் சிலருக்கு கோபம் வருகிறது எனவும், திமுக ஒன்றும் நேற்று முளைத்த காளான் அல்ல என்றும் கூறினார். மேலும் கட்சி தொடங்கியதுமே ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என்றும், நேற்று கட்சி தொடங்கியவர்கள் கூட தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆவோம் என பேசுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவில் தற்போது இணைபவர்கள் முன்பிருந்த கட்சியின் பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை எனவும் கூறினார். முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காளான் அல்ல. ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பலை. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்றுக் கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்கள் வாய் வரல.